ஹாய் ஃப்ரெண்ட், இங்கே மாவத்தை போடுறதுக்காக மாங்காய் வாங்கியிருக்கேங்க. நல்ல இப்போ சீசனில் வாங்கினா நல்லா நல்ல இப்போ முடிகிற போடுற டயத்தில் காய் நல்லாயிருக்கும், முத்தி இருக்கும். அதோட கொஞ்சம் பழக்காயாகவும் இருக்கும். இதை வாங்கி நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய போட்டுறேன். மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியில் ஊற்றி அலசிடுங்க. அலசிட்டு நம்ம 2 பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சு வைக்கணும். நான் இப்போ 2 பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரேடியாக சேர்த்தா அதை குலுக்கி விட முடியாது. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுங்க. நல்லா 1/2 லிட்டர் தண்ணி விட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வேக வச்சிரும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். குலுக்கி அப்பப்போ விடணும். அப்போ தான் ஒரு பக்கம் வெந்து அப்புறம் மேல் பக்கம் மாற்றி விடுங்க. அப்போ தான் வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா வெந்து வந்துடும். வெந்ததை நம்ம எடுத்து வச்சுட்டு நல்லா வெயிலில் காய போடணுங்க. நல்லா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா காய போடலாம். அதுலேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போ உங்களுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ இதை நான் எடுத்து வெயிலில் காய வச்சிடுறேன். காய வச்சு தனித்தனியாக காய வச்சுருங்க. டெய்லி இந்த மாதிரி தண்ணி இருந்தால் கூட இந்த தண்ணியிலே போட்டு ஈவினிங் டயத்தில் போட்டு வச்சுட்டிங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்து காய வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா வத்தலையும் காய வச்சிடுறேன். காய வச்சுட்டு இது நம்ம சாம்பார், வத்த குழம்பு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். மழை காலத்தில் காய்கறிகள்லாம் கிடைக்காத டயத்தில் கூட இது நம்ம வத்தல் போட்டு மாங்காய் வத்தை போட்டு குழம்பு வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெந்ததை உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நான் குலுக்கி விட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நல்லா ஒரு ஷீட்லேயோ அல்லது பேப்பர்லேயோ போட்டு நல்லா காய வச்சிடும். இது 10 நாள் காஞ்சி வரணும். அல்லது ஒரு வாரம் நல்ல வெயில் அடிச்சுன்னா ஒரு வாரம் காஞ்சாவே உங்களுக்கு போதும். நல்லா காய வச்சுருங்க. இந்த மாதிரி காய வச்சு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நல்லா காஞ்சதை எடுத்து நீங்கள் ஒரு பாட்டில்லையோ நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம தேவைப்படும் போது குழம்பு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சாம்பார் வச்சு வச்சோம்னாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வத்தல்லாம் எல்லா வத்தலும் கலந்து போட்டு சாம்பார் வைக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக கார குழம்பு வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வத்தல்லாம் எனக்கு நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ மாங்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.